ஒரு சிறிய வேர்டு தான் இந்த ப்ரோனவுன். ஆனா அது எவ்வளவு அற்புதமான வேலையை செய்கிறது ஒரு சென்டென்ஸ்ல அப்படிங்கிறத ஒன்னொன்னா அதன் வகைகள் வழியா பார்க்கலாம். ப்ரோனவுனின் வகைகளில் முதல் வகையான பர்சனல் ப்ரோனவுனை பற்றி விரிவா பார்க்கலாம். பர்சனல் ப்ரோனவுன் அப்படிங்கிறது ஒரு நபரின் பெயருக்கு மாற்றாக நாம் பயன்படுத்தும் ஒரு சிறிய சொல் தான். So a personal pronoun is a short word we use as a simple substitute for the proper name of a person. இது என்னெல்லாம் அப்படின்னா I, you, we, they, he, she, it, me, him, her, us and them. இது சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். I like to learn new things. நான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Don't you understand my words? You, நீ அல்லது நீங்கள். நீ எனது வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லையா? We live in India. We, நாம் இந்தியாவில் வாழ்கிறோம். They are my relatives. They, அவர்கள் எனது உறவினர்கள். He goes to London for higher studies. He, அவன் அல்லது அவன் மேற்படிப்புக்காக லண்டன் செல்கிறான். She is a famous dancer. She, அவள் ஒரு பிரபலமான நாட்டிய கலைஞர். It is a peacock. It, அது அல்லது இது. அது ஒரு மயில் அல்லது இது ஒரு மயில். My father presented me a new watch on my birthday. Me, எனது தந்தை எனது பிறந்த நாளன்று எனக்கு ஒரு புது கை கடிகாரம் பரிசளித்தார். Give this tea to him, அவனுக்கு அல்லது அவருக்கு. சின்னவங்கன்னா அவனுக்கு, பெரியவங்கனா இருந்தா அவருக்கு. இந்த தேநீரை அவனுக்கு கொடு அல்லது இந்த தேநீரை அவருக்கு கொடு. Please call her, அவளை. தயவு செய்து அவளை கூப்பிடு. Call us when you need our help. Us, எங்கள் உதவி உனக்கு அல்லது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது எங்களை கூப்பிடுங்கள். It is a great surprise to us, எங்களுக்கு. இது எங்களுக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. We invited them to our family function. Them, அவர்களை. நாங்கள் அவர்களை எங்கள் குடும்ப விழாவிற்கு அழைத்தோம். We shall prepare some food for them, அவர்களுக்கு. நாம் அவர்களுக்கு ஏதாவது உணவு தயார் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பர்சனல் ப்ரோனவுன். இப்போ பர்சனல் ப்ரோனவுன் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.